இப்போ இவரை வந்து உடனே நாங்க என்ன பண்ணல, அரெஸ்ட் பண்ணல. 9 முறை இவருக்கு வந்து முறையாக சம்மன் அனுப்பப்பட்டது. 9 முறை சம்மன் அனுப்பி இதுக்கு வந்து நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு ஒரு முறை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதற்கு உண்டான ஜாமீன் ஒரு முறை வந்து ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கு வந்து அதுக்குண்டான ப்ராசஸ் அவர் மேற்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு அடுத்தடுத்து உண்டான ஒரு விசாரணை சம்மன் இருந்திருக்கு. அந்த சம்மனுக்கு அவர் என்ன பண்ணல, வரவே இல்லை. அப்போ ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம்ஏ, ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு சிஎம்ஏ ஒரு அமலாக்கத்துறையில் இருந்து அவர் மேல ஒரு குற்றப்பிரிவு ஒரு சம்மன் வந்து அனுப்பி ஒரு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அவரு புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எதுக்கு எங்களுடைய சம்மனை அவர்கள் வந்து சரியான முறையில் அணுகாம ஏன் அவர் விசாரணைக்கு வரல? அப்போ ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை அவருக்கு உண்டான ஒரு வார்னிங்ஸ் கொடுத்து 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 நீங்க விசாரணைக்கு வந்துருங்க, வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சு. ஏன்னா அவருக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? 9 முறை சம்மனும் உடனே போயிருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலம் அடுத்தடுத்து தானே போயிருக்கும். அப்ப எலெக்ஷன் வரப்போகுது